ஆட்சியாளரை, அவரை இவரை அல்ல, நாம் மாறணும். நாம் மாறினா போதும். என்ன உங்களுக்கு ஆட்சியாளராக யார் தெரியுமா வருகிறார்கள்? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கமா தக்கூனூன கதாலிக யுஅம்மரு அலைக்கும். நீங்க எப்படி இருக்கிறீர்களோ அப்படிதான் உங்க ஆட்சியாளர்கள்னு சொன்னாங்க. மாற்ற வேண்டியது யாருங்க? யாரதான்? நம்மளை தான் மாற்றும். நம்ம உள்ளத்தை தான் மாற்றும். இங்க உள்ள குறைபாடு தான் அங்க வருது. ஸல்லல்லாஹு வார்த்தை, கமா தக்கூனூன கதாலிக யுஅம்மரு அலைக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதுபோல் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள்னு சொன்னார். நம்மள்கிட்ட உள்ள குறைபாடுகள் தான் உலகத்தில் வரக்கூடிய சோதனையும் மறுமையில் நமக்கு வரக்கூடிய வெற்றியினுடைய பாதிப்பு. அதனால நாம நம்முடைய கல்வை எல்லா நிலையிலும் பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான ஒரு நிலையை உண்டாக்கணும். பெருமக்கள், உலகத்துல இந்த ஈமானுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, இன்னி புலீது பி அர்பஇன் யர்மீனனி பிசிஹாமி கௌஸின் மாலஹா தஃப்தீரு இப்லீசு வத்துன்யா வநஃப்ஸி வல்வரா யா ரப்பி அன்த அலல் கலாஸி கதீரு. நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார், உலகத்தில் நான் எதிரிகளால் சோதிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். சோதனை வந்துகிட்டே இருந்துச்சு, அம்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். மாலஹா தஃப்தீர், இடைவெளி இல்லாமல் அம்பை எரிந்து கொண்டே இருக்கிறான் என்னை நோக்கி. முதலாவது எதிரி யாருன்னு? நஃப்சு. எதிரிகளிலே பெரிய எதிரி நஃப்சு தான். ஷைத்தான பெரிய எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஷைத்தான் தானே துன்யா பூரா கெடுக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஷைத்தான் கெட்டது யாராலங்க? ஷைத்தான் கெட்டது, நீ பெரிய ஆள்பா, நீ யாருப்பா நீ அப்படின்னு அவன் நஃப்ஸ் அவனுக்கு சொல்லுச்சு. நீ யாரு? ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நல்லா வணங்கி இருக்கிற, வான்மண்டலத்தில் உன்னுடைய நெற்றி படாத இடம் இல்லை, என்னவெல்லாம் நீ செய்திருக்கிற, நீ யாரு? அந்தஸ்து என்ன, கீர்த்தி என்ன, மாண்பு என்ன அப்படின்னு அவனுக்கு அவன் நஃப்ஸ் சொல்லுச்சு. அதுதான் சொன்னா வான ஹைரும் மின்னுன்னு. அதனாலதான் சொன்னான், நான் அவரோட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செஞ்சு வச்சு சொல்றாரு, அப்படியே வான ஹைரும் மின்ஹு, நான் பெரிய ஆளுன்னா. உலகத்திலே அதிகமா பயன்படுத்துற வார்த்தை ரெண்டு தானா உலகத்திலேயே, ஐ மை, நான் எனது. நான் உலகத்தில் அதிகமா பயன்படுத்துற வார்த்தை எல்லாரும் நான் எனது, நான் எனது. இதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். இதுதான் அந்த அனேன்னு சொன்னா அந்த வீழ்ந்தான். அருமையானவர்களே, அதனாலே உலகத்துல இப்படி வீழ்ச்சிக்கான எதிரிகளில் கடுமையான எதிரி ஷைத்தானை விட பெருசு யாருங்க? சொல்லுங்களேன். நஃப்ஸு, ஷைத்தான், துன்யாவின் மோகம், சில மனிதர்கள். அது எப்படி ஒவ்வொன்றும் எதிரிகள்னு அது விளக்கனா ரொம்ப நேரம் ஆயிடும். ஆக எதிரிகள்ல கடுமையான எதிரி இந்த நஃப்ஸு தான். நஃப்ஸில் நிறைய வகை இருக்குது. சூஃபியாக்கள் இதை நிறைய வகுத்து சொல்லுவாங்க, பிரித்து சொல்லுவாங்க. குர்ஆன் 3 வகையான நஃப்ஸு சொல்லுது. குர்ஆன் 3 வகையான நஃப்ஸு சொல்லுது. ஒன்று நஃப்ஸு அம்மாரா. நாம எதுல இருக்கிறோம் நீங்க யோசிச்சுக்காங்க. நஃப்ஸு அம்மாரா தீமையான திட்டங்களையே போட்டுக்கிட்டே இருக்கும், தீய எண்ணங்களே வந்துக்கிட்டே இருக்கும். மனசுல எந்த நல்ல சபையில் இருந்தாலும் சரி, நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, தீமையான எண்ணம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு இது. தீய சிந்தனை, தீய திட்டம், கீழ்த்தரமான நஃப்ஸு அம்மாரா, இது ஒண்ணு. இதுக்கு அடுத்து இன்னொரு நஃப்ஸ் இருக்குது, நஃப்ஸ லவ்வாமா, அதுக்கு பேர். அது எப்படின்னு சொன்னா, தப்ப பண்ணும், ஆனா அப்புறம் வருத்தப்படும், செய்யாம இருந்திருக்கலாமே, இப்படி செய்துட்டோமே, இப்படி செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படும். அப்புறம் ரெண்டாவது அடுத்த தப்பையும் செய்யும், வேற தப்ப. அப்புறம் அடுத்த நாள் வருத்தப்படும். இந்த நஃப்ஸ் பேர் லவ்வாமா. தப்ப பண்ணுவாங்க, தப்ப பண்ணிட்டு இது செய்யாம இருந்திருக்கலாம், சரி செய்துட்டோமே, அல்லாஹ் எவ்வளவு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான், இப்படி நன்றி கிட்டத்தனமா இந்த பாவத்தை செய்துட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, சரி. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி வேற தப்ப செய்வான், திருப்பி தப்பா செய்வான். இப்படி உள்ள ஒரு நஃப்ஸை கொண்டவனுக்கு பேரு நஃப்ஸ லவ்வாமான்னு பேரு. நம்ம எந்த கூட்டம் முடிவு பண்ணிக்கங்க. மூணாவது ஒண்ணு இருக்குது,
அவனுடைய மனதிலை பொறுத்தவரையிலே ரப்பும் ஹல்கும் அவனை பற்றி திருப்தி பட்டுருவான். அல்லாஹ்வுடைய திருப்தியை தவிர வேற எந்த நிலையும் அவனுக்கு இருக்காது. ரப்பினுடைய திருப்தி மாத்திரம்தான் நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு காரியம். இது நஃப்ஸு முத்மஇன்னான்னு பேர். அந்த நஃப்ஸ் இருந்தா மட்டும் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில மகத்தான வெற்றி பெற்றவர். யார் அந்த நஃப்ஸ முத்மஇன்னாவை பெற்றிருக்கிறார்களோ அவருடைய கடைசி நேரம் வாழ்க்கையில யாரா இருந்தாலும் துன்யா விட்டு பெறப்பட்டுதானே செய்யணும். முத்தாகாம இருக்கிறதுக்கு வழி ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. சொல்லுவாங்க சில பேர் சொல்லிட்டாங்களே பிறக்காம இருக்கணும், அவ்வளவுதான். பிறந்தா போயிட வேண்டியதுதான். யாரும் விதி விலக்கு இல்லை. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் முத்மஇன்னா அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அம்மா ஜனாஸா வைக்கப்பட்ட உடனே உள்ளிருந்து அந்த சத்தம் வந்துச்சான். உள்ளிருந்து அந்த சத்தம் வருது. மலக்குமார்கள் உலகத்தில் இதுவரை அவர் நுகர்ந்திருக்காத அப்படிப்பட்ட அற்புதமான மனமான வாசனையை கொண்டு வந்து இந்த ஆயத்தை ஓதுவாங்க. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் அசலும். அந்த நஃப்ஸ் கிடைச்சிருச்சுன்னா வெற்றி தான். இப்போ நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோங்கிறது மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், எங்களுக்கு நஃப்ஸ முத்மஇன்னாவை தாங்கிறதையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பெருமக்களே, அதனாலே யார் தங்களுடைய கல்பை இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாற்றிக்கொள்கிறார்களோ, இழிநிலையிலிருந்து மாற்றிக்கொள்கிறார்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி.